இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த எபிசோடில் நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் ஏற்பட்ட முதலாவது எழுப்புதலை குறித்து பார்த்தோம். இந்த எபிசோடிலும் அதன் தொடர்ச்சியாக தென்னிந்தியாவில் ஏற்பட்ட எழுப்புதலின் அலைகளையும் அதன் வீரியத்தையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1905 ஜூன் 30 பண்டித ராமாபாய் அவர்களின் முக்தி மிஷன் சென்டரில் நடந்த எழுப்புதலை கேள்விப்பட்டு சென்னையிலும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் அநேகர் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரிக்காக பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதலுக்காக வாஞ்சையோடு ஜெபிக்க ஆரம்பித்தனர். அதன் விளைவாக அதே போன்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனர். சில நிகழ்வுகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கோயம்புத்தூரில் கிறிஸ்தவ பிரதரன் மிஷனரிகள் கூடியிருந்த ஒரு ஞாயிறு ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மேல் வந்திறங்கினார். அது நிமித்தம் சபை மக்கள் அழுது சபையில் உள்ள பாவ காரியங்களுக்காக பாவ உணர்வடைந்து வேதனைப்பட்டனர். மாலை 4 மணி வரை அந்த கூட்டம் தொடர்ந்தது. அந்த நாட்களில் அந்த இடத்தில் கர்த்தரின் மன்னிப்பை அநேகர் உணர்ந்தனர். இதே போல மதுரையில் பசுமலை என்னும் இடத்தில் நடந்த 4 மணி நேர கூட்டத்தில் கிறிஸ்தவர்கள் பாவ உணர்வடைந்து அழுது ஒப்பு கொடுத்தனர். பசுமலை வேதாகம பள்ளியில் ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட்டது என டாக்டர் பி ஜோன் சாட்சி சொல்லுகிறார். நாகர்கோயிலில் லண்டன் லூத்ரன் மிஷனரி சொசைட்டி எழுப்புதலை பெற்றுக்கொண்டது. முரடர்களாக வாழ்ந்த பல வாலிபர்கள் பரிசுத்த வாழ்வு வாழ ஆரம்பித்தனர். டேனிஷ் லூத்ரன் மிஷன் எழுப்புதலை அனுபவித்தது. ஐடாஸ் கடர் நடத்திய ரீஃபார்ம்டு மிஷன் மூலமாக மக்கள் பாவ உணர்வடைந்து பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்டு எழுப்புதல் அடைந்தனர். டோனா ஊரில் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்கள் பலரோடு சேர்ந்து இந்திய தேச எழுப்புதலுக்காக ஜெபித்து வந்தார். வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் போல் இங்கும் எழுப்புதல் வேண்டும் என்ற தாகத்தோடும் ஏக்கத்தோடும் அவர்கள் ஜெபித்து வந்தனர். அக்டோபர் மாதம் 22 1906 இயேசு டோனா ஊரை சந்தித்தார். அந்த நாள் காலை ஆலயத்தில் ஜெபம் முடியும் தருவாயில் வாலிபர்கள் அழுது ஜெபித்து பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்தனர். பலர் முகங்குப்புற விழுந்து அழ ஆரம்பித்தனர். அந்த சத்தம் அலைகளின் இறைச்சல் போலவும் மரங்களில் மோதும் பலத்த காற்றடிக்கிற சத்தம் போலவும் இருந்தது. வேடிக்கை பார்க்க ஜனங்கள் கூடின போதும் இவர்களால் அழுவதையும் ஜெபிப்பதையும் நிறுத்த முடியவில்லை. 2 வாரங்கள் தொடர்ந்து இப்படி நடந்தது. இன்னும் ஆண்டவரை ருசிக்க நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம் என்று ஏமி கார்மைக்கேல் அவர்கள் இதை குறித்து எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து அநேக எழுப்புதல் அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த நாட்களில் ஜெபம் அதிகமாயிற்று. ஜெபம் நேரம் அதிகமானதினால் பாவ அறிக்கை செய்வதும் மனம் திரும்புதலும் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதும் அந்த நாட்களில் உள்ள ஜனங்கள் ருசிக்க ஆரம்பித்தனர். ஆத்துமாக்களை குறித்த பாரம், நண்பர்கள், உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்குள் அதிகமாய் பெருகிற்று. டோனாவூர் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஜெப கூட்டங்கள் மிகுதியாகவும் பாவ அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. இதன் பின்பு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திர பிரதேசத்திலும் தென்னிந்தியாவின் பல பட்டணங்களிலும் எழுப்புதல் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. பல சபைகளில் ஆவியானவரின் அசைவாடுதல் பெரிதாக இருந்தது. ஆயிரக்கணக்கானோர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று சபைகளில் சேர்ந்தனர். சபைகள் வளர்ச்சியடைந்து பெருகின. பண்டித ராமாபாய் என்கிற ஒரு சகோதரியின் மூலமாக நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் எழுப்புதல் அடைய துவங்கின நாட்கள் தான் அந்த 1905 காலகட்டம். நம்முடைய இந்த கடைசி காலத்திலும் பண்டித ராமாபாய் போன்றும் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் போன்றும் அநேகர் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வாஞ்சையோடு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பட்டணங்களில் ஏற்பட்ட எழுப்புதலைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கர்த்தரால் அதே எழுப்புதலை இன்னும் அதிக பலத்த காற்றோடு பலத்த வல்லமையோடும் கொடுக்க அவரால் முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களே, சீக்கிரத்தில் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்முடைய கண்களை இந்த கடைசி கால எழுப்புதலை பார்க்கும். ஆமீன்.